பணித்துளிகள் மே 22, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு திருப்தியின் ரகசியம். கொடுக்கப்பட்ட வசனம் பிலிப்பியர் 4:12. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஆற்றில் நீச்சல் அடிக்கும் போது விபத்துல சிக்கி கை கால்களை செயலிழக்க பண்ணும் ஒரு விதமான வாத நோயினால பாதிக்கப்பட்ட ஜோனி எரிக்சன் டாட்டா சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். அந்த விபத்திற்கு பின் அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. இப்பொழுது குறுகலான கதவின் வழியே அவளுடைய சக்கர நாற்காலி போவதற்கு கடினமாகிறது. கை கழுவும் தொட்டி உயரமாக இருக்கிறது. அவள் தானாய் உணவு உட்கொள்ள பழகும் வரை அவளுக்கு உணவு ஊட்ட இன்னொரு நபர் தேவைப்பட்டது. முதல் முறையாக தனது உணவு உண்ண முயற்சித்த போது அது அவள் மீது சிந்தியதால் தன் இயலாமையை குறித்து உடைந்து போனாள். ஆனால் விட்டுவிடவில்லை, தொடர்ந்து முயற்சித்தாள். அவள் சொல்லும்போது இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஓ தேவனே, இதில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க பழகி கொண்டதுதான் நான் கற்றுக்கொண்ட ரகசியம். இன்று அவள் தன்னுடைய உணவை தானே சாப்பிட பழகி கொண்டாள். ஜோனியின் இந்த சிறை வாழ்க்கை இன்னொரு சிறை கைதியை அவளுக்கு நினைவுபடுத்தியதாம். ஆம், பிலிப்பிய திருச்சபைக்கு நிருபங்கள் எழுதும்போது ரோம சிறையிருப்பில் இருந்தார் பவுல். அப்போஸ்தலர் பவுல் தன் வாழ்க்கையில் கண்டுபிடித்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள ஜோனியும் முயற்சித்தார். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிலிப்பியர் 4:11-12. இவ்வாறு பவுல் மனநிறைவோடு இருக்க பழகி கொண்டார். ஆனால் அவர் இயல்பின் மனநிறைவோடு இல்லை. மனநிறைவை எப்படி கண்டுபிடித்தார்? கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாக அதை கண்டுபிடித்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெவ்வேறு சவால்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு தேவையின் போதும் உதவிக்காகவும் பலத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் நாம் இயேசுவை சார்ந்து கொள்கிறோம். அவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பலப்படுத்துகிறார். அவரை நோக்கி பார்த்து அந்த மனநிறைவு அடையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள்? அதை தேவனிடத்தில் எப்படி ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள்?